ஹரஹர மகாதேவகி. ராஜாவுக்கு எப்படி கரடிய பிடிக்குமோ இந்த சுவாமிக்கு எனிமிய பிடிக்கும். சொன்ன அடுத்த நிமிஷமே ஏதாவது ஒரு சனியை வந்து என்ன அடிக்கும். அடிச்ச அடுத்த செகண்டே என் இதய துடிப்பு பல மடங்கு துடிக்கும். கைய ஸ்ரீனு மேல கண்ணா பின்னான்னு தட்டுனதுல பாம்பு மந்திரங்கள் தானாவே ஆன் ஆயிடுச்சு. இதை வச்சு கொஞ்ச நேரம் தண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி வந்தேன். அந்த கேப்ல அப்படியே ஹெச்பியும் ஏத்தலான்னு பார்த்தா கருமம் பிடிச்சவன் கருவாப்பிள்ளைய தூக்கி தூக்கி இறக்குறான். இது வேலைக்காவாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பாலை ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணி இன்னலரை போட்டு சுத்தி வரலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் தான் போனேன். அதுக்குள்ள மேல கைய வச்சுட்டான். மேல கைய வச்சவன கருவாப்பிள்ளையிலே காவ வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு தூக்கலான்னு பார்த்தா வரல. நானும் பல நிமிஷமா வெயிட் பண்றேன். சுத்தி சுத்தி வரேன். டேமேஜ் வாங்கிட்டு ஓடிட்டான். திருப்பியும் தூக்குறேன். எட்டு ஒன்று விழும் பாருங்க. இப்போ அதோட ஆனந்தமாயி பாம்பு மந்திர கல்லை போட்டு குடுன்னு அவனை நோக்கி ஓடிட்டு இருந்தேன். இவன் ஓடுறதுக்குள்ள அவன் மெடிக்கிட்டு போட்டு இன்னொரு டீம் மட்டும் ரிவைவ் பண்றான்னு நினைக்கிறேன். எப்படியாவது அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி ஒன்று தூக்குவேன். குளோவாலா போடுவான். இதெல்லாம் ரூம் மேட்ச்ல பண்ண சொன்னா பிஆர் மேட்ச்ல வந்து பண்ணாடியே ஹெட்ல தானே அடிப்பேன். அடுத்து ஒரு அற்புதமான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அந்த சுவாமி விடைபெறுகிறேன்.